எனக்கு இப்போ 6 நாள் நான் அவங்கள்ட்ட கேட்டு எதுவுமே எனக்கு வாங்கி தரல. பெட்ஷீட்டை தான் நான் கிழிச்சு வச்சு எனக்கு எனக்கு செய்யாமல் இருந்த போது நான் பெட்ஷீட் தான் கிழிச்சு வச்சேன். 3 மாதம் சம்பள காசு கொடுக்காமலுக்கு கொள்ளாமலுக்கு இருக்குது. நாங்கள் எங்களை பாருங்களா பாருங்க நிற்கிற கூலங்கள்லாம் பாருங்க. அந்த புள்ள கஷ்டத்துக்காக போய் உழைக்க போய் இப்படி கிடந்து சம்பள காசு கொடுக்கல என்றால் நாங்கள் இந்த புள்ளையில வச்சு என்ன செய்யறோம்? இந்த பாருங்க அந்த புள்ள இந்த புள்ளையில நிற்கிறது பள்ளிக்கூடம் போகும் புள்ள சரியான கஷ்டங்கள் சாப்பாடு தண்ணிகளுக்கு வாங்க அவ சம்பளத்தை அனுப்பினா தானே நாங்கள் ஒரு வழியை செய்கிறதுக்கு. நான் வேலை செய்கிறேன். இப்போ அவங்கள்ட்ட நான் பெருசாக ஒன்றும் கேட்கல. ஒரு அரைச்சுண்டு சோறு நான் சமைச்சு ஏதோ செய்து சாப்பிடுவேன். அதை கூட அவங்க எனக்கு தராங்கல்ல. ஏன் சத்தியமாக அப்படி ஒரு நிலைமை எந்த பொம்பளை பிள்ளைக்கு வரக்கூடாதுமே. கம்ப்ளைண்ட் பண்ணி ஏஜென்சி எடுக்கவே இல்லை. இப்போ அவக்கு அயனால சூடு வச்சு பெரும் பிரச்சனை அந்த மாதிரி. ஓகே சார், நான் இப்போ ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், குறிப்பாக பணிப்பெண்கள் வீடுகளில் அடைக்கப்பட்டு குறிப்பாக சவுதி அரேபியாவில் நடக்கும் மிக பெரியோரு துயர சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. அதே போல் இந்த சகோதரிக்கு நியாயம் கேட்டு பலருமே வீடியோ அனுப்பியிருந்தீங்க. அவங்களுக்குரிய நியாயம் கிடைத்துள்ளது. முதல்ல இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வணக்கம் மிஸ், நான் ஷர்மிளா சவுதியிலேருந்து கதைக்கிறேன். உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி 3 மாதம் மிஸ். எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இந்த வீட்டில் இல்லை. எல்லாமே என்ற காசில் சாப்பாடும் சரியான சாப்பாடு இல்லை. எல்லாமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏஜென்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபிங்கர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவுமே என்னால் இயலாது மிஸ். சாப்பாடு இல்லாமல் நித்தானுவனும் ஆச்சு ஆகிறத விட ஒரடியாகவே செத்துடலாம் போல் இருக்குது. காய்ச்சல் வந்து 5 நாள் ஏனண்டு கூடி அவங்க கேட்கல. காலில் விழுந்து கத்தினேன் நான். எனக்கு கொண்டு போய் மருந்து எடுத்து தாங்க, நான் வேலை செய்கிறேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு மருந்து எடுத்து தாங்கண்டு. இல்லை போய் நாங்கள் எடுத்து தர மாட்டேன், நீ சும்மா சொல்கிறா ரெண்டு ஏழா கடத்தி நேற்றெல்லாம் என்னால் துப்புரவா இயலாமல் என்ற காசில் கொண்டு போய் நான் மருந்து எடுத்து வந்தேன். நான் 252 ரூபா. நம்மளோட நாட்டு காசு கிட்டத்தட்ட 18,000 19,000 ரூபா காசு. என்ற பிள்ளையில் ஒரு மாதம் இருந்து சாப்பிட்ற காசு. நான் இங்கே சாமான் இல்லை, உடுப்பு இல்லை, சாப்பாடு இல்லை, ரூம் இல்லை. கடைசியாக சொன்னாங்க பரதமண்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம், சாப்பாடு தருவோம், சம்பளம் போடுவோம்ண்டு. அப்போ அது கூட செய்யலைண்டா. அப்புறம் நானே என்ற காசில் அந்த 1125 ரூபாயில் மருந்து மடுக்கணும், உடுப்பு வாங்கணும், சாமான் வாங்கணும், எல்லாம் செய்யணுமாண்டா. அப்போ நான் என்ன மிஸ், எனக்கு புருஷனும் இல்லை, 2 பொம்பளை பிள்ளைகள் அம்மாவை நான் பார்க்கணும். இதுக்கு எனக்கு என்ன செய்யறேன்டே எனக்குண்டா விளங்குது இல்லாமல் சத்தியமாக. இன்னொரு எந்த பொம்பளை பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஏன் எங்களை கவனிக்கிறீங்கல்ல? பட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், என்ன நாட்டுக்கு எடுத்து விட்டுருங்க. நாட்டுக்கு வரேன், என்ற காசுலேயே நான் போகணும்டா டிக்கெட் செஞ்சுட்டு வரேன். நான் இப்படி அணுவணுமா செத்து ஒரு நாள் நான் செத்தே போயிடுவேன். ஒரு மனுஷனா கூடியவங்க என்ன மதிக்கிறாங்கல்ல. கையில் எடுத்த சாப்பாட்டையும் பறித்து கொண்டே வச்சு சாப்பிடக்கூடாண்டு பறித்து கொண்டே வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 தேத்தண்ணி குடிக்கிறேன் நான் மட்டும் தேயிலையே கூட கொண்டு போய் அவங்களோட ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் பால் எல்லாமே ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் தான் நானே ஸ்ரீலங்காவில் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்து காலையில் ஒரு மனசு, மதியம் ஒரு மனசு, இரவு சாப்பாடு மட்டும்தான். சோறு சாப்பிட்டோம், இன்றைக்கு இரவைக்கு சாப்பிட்டோம், நாளைக்கு இரவைக்கு தான். நான் வேலை செய்கிறேன். இப்போ அவங்கள்ட்ட நான் பெருசாக ஒன்றும் கேட்கல. ஒரு அரைச்சுண்டு சோறு நான் சமைச்சு ஏதோ செய்து சாப்பிடுவேன். அதை கூட அவங்க எனக்கு தராங்கல்ல. ஏன் சத்தியமாக அப்படி ஒரு நிலைமை எந்த பொம்பளை பிள்ளைக்கும் வரக்கூடாதுமே. எனக்கு ஏதாவது செய்யுங்க. நான் கடைசியாக அவர் முடிவெடுத்தேன். உங்களுக்கு கடைசியாக அவங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், உங்களால் எல்லாட்டிக்கும் சொல்லுங்கள், நான் இன்னையாவது செஞ்சு நான் செத்து போயிடுறேன். என்னால் அணுவணுவா சாகவே இல்லாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. எந்த பிள்ளைகளுக்காக நான் வாழணும். காசுண்டு என்ன இழந்தேன்டா, எந்த பிள்ளைகளான அதையா போயிடும். எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க, தயவு செஞ்சு என்னைய நாட்டுக்கு எடுத்து விடுறேங்க. உங்களை கடவுளாக நினைச்சு கேட்குறேன். गुड मॉर्निंग सर, කොහමද සර් මේ ළමයා ගැන බලන්න කියලා මේ සර් රන්දනිට එවලා තිබුණා. එතකොට සර් රන්දනි ඔබතුමාගේ නම්බරේ මට දුන්නා. ප්ලීස් කරලා පොඩ්ඩක් බලන්න සර් මේ ළමයාගේ. පුළුවන් නම් නම්බරෙත් එවන්නම්. දැන් ගොඩකල් බලාගෙන ඔක්කොම කරලත් ඉවරයි.
මමත් පුළුවන් තරම් උදව් කරන්න බැලුවා. ඒක කරන්න දෙයක් නැහැ. ඒක එම්බසියට හරි ගිහින් එක්කව ගන්න එන්න කියලා. ඒක බොහොම භයානක ගෙයක් ඒක. ළමයට ගහලා කොණ්ඩේ කපලා බලන්න ගොඩ දේවල් කරනවා. කරුණාකරලා පොඩ්ඩක් බලන්න சார் මේ ගැන. அனுப்பப்படலையே நீங்க இல்லை சார், அந்த அனுப்பியிருக்கேன் சார், உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஃபோன் நம்பர் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபோன் நம்பர் நான் ஃபார்வர்ட் பண்ணி இந்த விஷயத்தை பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தேனே நான். கொஞ்சம் திரும்ப அந்த ஃபோன் நம்பர் அனுப்புங்க பாப்போம். அனுப்பி விட்றேன், நான் ஃபோன் நம்பர் அனுப்பி விட்றேன். அவள்கிட்ட என்ன விஷயமா இருக்கு அவ அடிக்கிறாங்க, சாப்பாடு இல்லை, அதே மாதிரிக்கு ரொம்ப எவ்வளவு நாள்? இப்போ வந்து 1 வருஷம் 4 மாதமா இதே கம்ப்ளைண்ட் பண்ணி ஏஜென்சி எடுக்கவே இல்லை. இப்போ அவக்கு அயனால் சூடு வச்சு பெரும் பிரச்சனை நீ அந்த மாதிரி. அவசரமா ஒழுங்க பாப்பா போலீஸோட அந்த கேஸை பாப்பேன்னு சொல்லி. ஓகே சார், நான் இப்போ ஓகே சார் நான் அனுப்புங்க. ஃபோன் நம்பர் போடுங்க. ஓகே, அவள்கிட்ட ஃபோன் நம்பர் நான் போடுறேன் சார். அவளோட பேசலாம் தானே? பேசலாமான்னு நினைக்கிறேன். இப்போ நேற்றுலேருந்து இந்த புள்ளோட ஃபோன் வேலை செய்யுதில்ல சார், அதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னன்ட்டு தெரியல. பிரச்சனையை பார்க்கணும் அவசரமா. போலீஸோட பிரச்சனையை பார்த்து போலீஸ் கம்ப்ளைண்ட் போட்டு கோர்ட்டுக்கு வழக்கு ஏற்றுவோம். ஓகே சார், சரியா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனக்கு ஒரு நம்பர் அனுப்புங்க. ஓகே சார், நம்பர் அனுப்புங்க. அதுல சொன்னா அனுப்பியிருக்கிறேன் சார். அனுப்புங்க. அதே நேரம் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், நான் இப்போ அனுப்பியிருக்கிறேன், அவங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். ஓகே சார், நீங்க அனுப்புங்க, நான் பேசுறேன் பாவோட. ஓகே சார், நான் அனுப்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. போலீஸ்க்குள்ள தான் நிக்கிறேன். இருந்தா இப்போ ஒரே அடி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ரிப்ளைங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, bye. Yes sir, good morning, very good morning sir. Sir, yesterday I was sending the message, he didn't see. After that 2 to 3 times I called him, but he were not answering the call. So how to contact, I don't know. If you can please try to inform to him, please. Thank you sir. Okay, I will tell him because he is the in charge female section. I have made him as in charge, so he has to see your message. Otherwise, you can call him. Okay. You are welcome. You know, I am the counselor. I have the third secretary. He is the one who is handling these issues because I have entrusted him to do. He has to do it because I am also checking what he is doing. You continuously push him like that. Tell me what he would do because this is his duty. Even you see this now is time. Here is the 2022, but I am on touch. I just came from my office. I'm the head of the labor section. I have pushed him. I have thoroughly informed him to do the thing. But if he doesn't do, we'll see. Okay, you continue to tell him. But at the same time, I am following this up. But I am not going to tell that I am following it. But he has to do it. We'll see. தூதரத்துக்கு ஜெனட் மேரி அம்மா அவர்கள், ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் ஜெனட் மேரி அம்மா அவர்கள் இது சம்பந்தமாக, இந்த சகோதரி சம்பந்தமாக கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பே பேசிட்டாங்க. இவங்களுக்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று வருகின்றது. ஏன்னா நிறைய பேர் வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. எனக்கும் சரியான ஒரு டீட்டெயில்ஸ் கிடைக்காததால் நான் அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தேன், கேதர் பண்ணி சரியான டீட்டெயில்ஸுகளை நான் கலெக்ட் பண்ணாததால் தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த சகோதரிக்கான நியாயம் பெற்றுக் கொடுக்க அதிரடியாக தூதரகத்தினூடாக ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்குது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய வீர சூர தாண்டவர்கள் யாருமே சோஷியல் மீடியாக்கள் இருக்கிறவங்க வீடியோக்களை ஷேர் பண்ணுறதுல மட்டும் குறியாக இருந்தாங்க. ஆனால் எந்த சூரனும் வீரனும் அவங்களுக்கு உதவி செய்ய வரல. கடைசியில் குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் ஜெனட் மேரி சகோதரி தான் அதற்கு முன் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஏதாவது டிக்டாக்ல போய் 4 கெட்ட வார்த்தைகளை பேசுங்க சிலர், அதுதான் நடக்குது. நல்லது செய்கிறவங்களுக்கு எப்போவுமே சாதகமாக யாரும் இல்லை. என் பேர் கார்த்திகேசு கலைமதி. நான் ஸ்ரீலங்கா கிளிநொச்சி சாந்தபுரத்தில் இருக்கிறேன். நான் இங்கே சவுதிக்கு வேலைக்கு 9 மாதம் ஆகிட்டு. நான் ஆரம்பத்தில் 2 மாதம் எனக்கு தொடர்ச்சியாக சம்பளம் தந்தாங்க. அதுக்கு பிறகு எனக்கு சம்பளம் 500 ரியால், 800 ரியால், 300 ரியால் அப்படியே எனக்கு தரவழுக்கிட்டவே.
இது வரைக்கும் எனக்கு வந்து இப்போ நான் 2 மாதத்துக்கு பிறகு தொடக்கத்து 2 மாதத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு எனக்கு சம்பளம் வந்து இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தரவழுக்கிட்டது. எனக்கு தேவைப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி, சௌகரியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்கிட்ட காசில் நான் தான் வாங்கி கொள்கிறேன்னா. எனக்கு வந்து வயசு போன அம்மா அப்பா அக்கா இல்லாத ஒரு ஆள் இருக்கிறா. எனக்கு ஒரு 2.5 வயசு சின்ன பிள்ளைய விட்டுட்டு தான் நான் சவுதிக்கு வேலைக்கு வந்தேன். அந்த குடும்பத்தை நான் தான் பார்க்குறேன். நான் வந்து மனுஷனோட கதைக்கிறேன் இல்லை, அவரோட கதைக்கிறேன் இல்லை. எனக்கு ஒரு பிள்ளை மட்டும்தான். நான் பிள்ளைய அம்மாவோட தான் விட்டுட்டு வந்தேன். நான் ஏஜி ஆஃபீஸில் ஜிஎஸ்கிட்ட எல்லாத்துட்டையும் நான் லெட்டர் எடுக்க கூட நான் குவைட்டுக்கு போகிறேன்னு சொல்லி தான் நான் லெட்டர் எடுத்தேன் நான். ஆனால் அவங்க என்னை அனுப்பினது வந்து சவுதியில் வந்து நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். ஏஜென்சிகிட்ட நான் கோல் அடித்து எனக்கு வந்து 6 மாதம் எனக்கு உடுப்பி எடுத்து தரையில்லை அப்படி என்றெல்லாம் நான் சொல்லியும் ஏஜென்சி எந்த முடிவும் எடுக்கலை. நான் சொன்னேன், இங்கே நான் 2 நாள் வேலை செய்யாமல் இருந்தேன். நான் வேலை செய்யாமல் 2 நாள் இருந்ததுக்கு பிறகு தான் எனக்கு உடுப்பும் எடுத்து தந்தவேன். அதுக்கு பிறகு எனக்கு சௌகரியம் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு பிறகு நான் 2 நாள் திரும்பி வேலை செய்யாமல் இருந்து தான் எனக்கு 300 ரியால் என்ற காசு தந்து நான் போய் சௌகரியம் எனக்கு கொடுக்குறதுக்கு பாம்பரஸ் எல்லாமே நான் பண்ணி கொண்டு வந்தேன். இவங்க என்னென்ன எனக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துகிறாங்க. நான் படுக்கிற இடத்த பாருங்கள், இதெல்லாம் படுக்கிறேன்னா. இதுதான் என்னோடய ரூம் வந்து. நான் இதில் வந்து இந்த ரூமில் தான் நான் படுக்கிறேன். நான் மற்றது எனக்கு என்ன தேவைன்றாலும் எல்லாம் எந்த காசில் தான் வாங்குறேன்னா. எனக்கு வெயில் எதுவுமே வேண்டி தரதில்லை. சம்பளத்தை கேட்டாலும் என்னையோட சண்டை பிடிக்கிறாங்க, நான் சண்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இதையோட வேலை செய்யாமல் இந்த ரூமுக்குள்ளே இருந்து 3 நாள் இதையோட இதே இடத்துல தான் இருக்கிறேன். வேலை செய்யாமல் சாப்பிட்றதும் இல்லை, வேலை செய்கிறதும் இல்லை, இதே இடத்துல தான் இருக்கிறேன். ரூமை வேணால் நீங்கள் வழிவாக பாருங்கள், இதுதான் ரூம். இதான் ரூம். அடிக்கடி இந்த கதவை திறந்து வந்து போவாங்க. படுக்கையும் விட மாட்டாங்க. இடத்துல தான் கீழே படுக்கிறேன்னா. படுக்கையும் விட மாட்டாங்க, இதில் தான் கீழே படுக்கிறது. வந்து போவாங்க. என்னை அனுப்பின ஏஜென்சி வந்து கொழும்பில் சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு லேமிஸ்டி. அவருடைய பேர் வந்து அசீஸ். நான் அவர்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லி எனக்கு எந்த நடவடிக்கையுமே யாருமே எடுக்கலை. எம்பசி மூலியமாக எங்களோட அம்மா போய் இன்றைக்கி எம்பசியில் கதைச்சி கூட எம்பசியால் சொன்னாங்களாம், அவங்க ஊருக்கு நாட்டுக்கு எடுக்க எல்லாத்தையும் நாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் 6 லட்சம் ரூபா காசு வேணும், 7 லட்சம் ரூபா இருக்குது அவங்கள்ட்ட கட்ட. எங்களோட குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம் உள்ளபடியாக தான் நாங்கள் சவுதிக்கு வேலைக்கு வந்தோம். அவங்க கேட்குறாங்க 6 லட்சம் ரூபா கட்ட இருக்கா அப்படின்னு பேருந்து. அதுக்கு பிறகு நான் அம்மா சரி என்று வெண்டி துண்டையும் பண்ணி கொண்டு போயிட்டா. போய் எனக்கு கொஞ்ச நேரத்தால் இங்கே என் ஃப்ரெண்ட் புள்ள உண்டு சவுதி எம்பசிக்கு கதைச்சி அவங்க சவுதி எம்பசியால் கோல் எடுத்தாங்க. அவங்க கேட்குறாங்க, நான் சொன்னேன் நாட்டுக்கு எடுத்து விடுங்க, உங்கள்கிட்ட 15 லட்சம் ரூபா இருக்கா நீங்கள் நாட்டுக்கு போக அப்படின்னு கேட்குறாங்க. குடும்ப கஷ்டத்தை விளங்கி தானே நாங்கள் எங்கள்கிட்ட 15 லட்சம் இருந்திருந்தால் நாங்கள் ஸ்ரீலங்காலே இருந்திருப்போம். 15 லட்சம் ரூபா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மேலே உடம்பு சரியில்லாமல் மேலுக்கு சரியில்லாமல் வந்தப்போ கூட நான் அங்கேருந்து கொண்டு வந்த பெட்ஷீட்டை தான் நான் கிழிச்சு வச்சு தான் எனக்கு இப்போ 6 நாள் நான் அவங்கள்ட்ட கேட்டு எதுக்குமே எனக்கு வாங்கி தரல. பெட்ஷீட்டை தான் நான் கிழிச்சு வச்சு எனக்கு மேலுக்கு சரியாமல் இருந்தப்போ தான் நான் பெட்ஷீட் தான் கிழிச்சு வச்சேன். நான் எதுவுமே இல்லாமல் என்னை இந்த நாட்டுக்கு எடுத்து விடுங்க, நான் இந்த பிள்ளை அம்மாக்களோட சரி நான் போயிருப்பேன், எனக்கு இங்கே வேலை செய்ய விருப்பம். ஒவ்வொரு கதையும் சொல்லி பேசுவாங்க. வந்து சம்பளம் கேட்குறேன், நான் வேலை செய்யாமல் இருக்கிறேன் நான் வந்து பேசுவாங்க. நான் சம்பளம் இல்லாமல் எப்படி வேலை செய்யணும்? வயசு போன அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. நான் வீடியோ போட்டிருக்கேன் அம்மாக்கள்கிட்ட. எப்படி சரி என்னை நாட்டுக்கு எடுத்து விடுங்க. எம்பசியால் கதைக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட 15 லட்சம் கட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி வீடு மாற்றி விடுறேன்னு சொன்னாங்க. எந்த வீடு எப்படி என்ன மாதிரின்னு தெரியானே நாட்டுக்கு எடுத்து விடுங்க தயவு செஞ்சு. 3 நாள் நான் ஒழுங்கான சாப்பாடு இல்லை, எப்பயுமே ஒரு நேரம் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றேன்னா.
உங்களுக்கு பெரிய உதவியாக போக என்னை எப்படி சரி நாட்டுக்கு எடுத்து விடுங்க. எனக்கு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து மிச்ச காசு வந்து 3325 ரூபா காசு அவங்க தருமதி இருக்குது. எனக்கிட்ட கையால் வாங்கின காசு 200 ரூபாயையும் சேர்த்து எனக்கிட்ட எந்த சம்பளத்தையும் வேண்டி என்னை நாட்டுக்கு எப்படி சரி எடுத்து விடுங்க. உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்காவில் எங்கட புள்ள இங்கே போய் எங்கட புள்ள அப்படி வீட்டில் வேலை செய்து கொண்டு நிற்குது. அந்த பிள்ளைக்கு அங்கே சரியான கஷ்டமாக 3 மாதம் சம்பள காசு கொடுக்காமலுக்கு கொள்ளாமலுக்கு இருக்குது. நாங்கள் எங்கட நிலப்பாடுகளை பாருங்க, நிற்கிற கோலங்கள் நிலப்பாடுகளை பாருங்க. அந்த புள்ள கஷ்டத்துக்காக போய் உழைக்க போய் இப்படி கிடந்து சம்பள காசு கொடுக்க இல்லையென்றால் நாங்கள் இந்த புள்ளிகளை வச்சு என்ன செய்கிறோம்? இந்த பாருங்க அவன் புள்ள இந்த புள்ளிகளை நிற்கிது, பள்ளிக்கூடம் போகுது. புள்ள சரியான கஷ்டங்கள், சாப்பாடு தண்ணிகளுக்கு வறுமை. அவள் சம்பளத்தை அனுப்பினா தானே நாங்கள் ஒரு வழியை செய்கிறதுக்கு. ஒன்றும் இல்லாமல் அந்த புள்ளி அங்கே அழுது கொண்டு இருக்குது. அப்படியே சம்பள காசு கேட்டதுக்கு வேலையை செய்ய சொல்லி சொன்னால் வேலை செய்கிறாவில்லை, போனுகளை பறித்து போட்டு இப்படி அழுது கொண்டு இருக்கிறா. அந்த புள்ளைய ஒன்றில் மாதம் சம்பள காசை கொடுக்க சொல்லி சொல்லுங்க, வேண்டி அனுப்புங்க, கவியோட கதையுங்க, சம்பளத்தை ஒழுங்க மாதம் கொடுக்க சொல்லி. அப்படி இல்லையன்னு சொன்னால் நீங்கள் அவசரதாங்க விழாவுக்கு இங்கே எடுத்து விடுங்க. எங்கட புள்ளி எங்களுக்கு எங்கட புள்ள தான் வேணும், புள்ள வேற வேணும். ஒன்று சம்பளத்தை தந்து அவங்க வச்சிருக்குன்னு சொன்னால் சம்பளத்தை தந்து மாதம் சம்பளத்தை தந்து வச்சிருக்கிறதுக்கும் இல்லைன்னு சொன்னால் புள்ளையை அனுப்பி விடுங்க. கொடுக்கலாண்டா புள்ள அப்படி அங்கேருந்து அழுது துன்பப்பட்டு துயரப்பட்டு எங்களுக்கு அலையக்க எங்கட நாங்கள் இங்கேருந்து புள்ளைய பற்றி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீ கதையடி தங்கச்சி சம்பள காசு கொடுக்கல, சம்பள காசை கொடுத்து அவ நிரந்தரமா உங்களுக்கு வேலைகள் வச்சு கொள்ளுங்க. இல்லாட்டி நாங்க இந்த ஒன்றும் செய்யலாது. இல்லாட்டி எங்க தங்கச்சி திருப்பி அனுப்புங்க. இல்லாட்டி எங்க தங்கச்சி வேணும். இதான் கிட முடியும். இந்த பாருங்க எங்க வீடுகள் இதோ நிலைமை. கடைசியில் உண்மையிலேயே சில விடயங்களை வெளிக்காட்டக்கூடாது. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாடு வரக்கூடிய பெண்கள் இந்த விஐபி ஹவுஸ் செருப்பால் அடிக்கணும் கூப்பிட்டு வச்சு இவங்களுக்கெல்லாம். விஐபி ஹவுஸ் போடுறேன், 5.5 லட்சம் உங்களுக்கு கமிஷன் வாங்கி கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லிட்டு இந்த சில ஏஜென்ட்டுகள் வெளியாகிறாளுங்க. சரியா? இவங்க போயிட்டு இந்த பெண்கள் அங்கேருந்து அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்பி வெளிநாடு வந்துடுவாங்க. வந்த பிறகு அங்கே விஐபி ஹவுஸோடைய நிலைமை என்னன்றது இந்த தெரியுதா? சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மருந்து, ஒரு பெண் ஒரு பெண்ணுக்குரிய மாதாந்திர சுகவீனம், அதை கூட உணராத ஒரு பெண்ணாக அந்த சவுதி பெண்மணி இருந்திருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு வேதனை. கொண்டு போன பெட்ஷீட்டை கிழித்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ ஒரு வேதனையான விடயம். பெண்களுக்கான கண்ணியம் மரியாதை அந்த நாட்டில் அவ்வளவுதானா? ஏஜென்ட்டுகள், சவுதி தூதரகம் தயவு செய்து சரியான சட்ட நடவடிக்கைகளை எடுங்க. ஒவ்வொரு ஏஜென்ட்டுகள் மீதும் கம்ப்ளைண்ட் வரும்போது தயவு செய்து 1 மாத காலத்துக்காவது அல்லது 2 மாத காலத்துக்காவது அவங்களுக்கு எக்ரிமெண்ட் கொடுக்கறத சஸ்பெண்ட் பண்ணுங்க. எக்ரிமெண்ட் வழங்காதீங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை முடியும் வரைக்குமாவது அந்த எக்ரிமெண்ட் வழங்காதீங்க. அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்காதீங்க. குவைத் தூதரகத்தில் இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் ஒன்று நடக்குது. அதாவது பல ஏஜென்ட்டுகள் உடனே இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அனைத்து தூதரகங்களும் சரியாக செயல்பட்டாலே போதும். ஒரு ஏஜென்ட் பேரில் கம்ப்ளைண்ட் வருதா, அந்த ஏஜென்ட்டுடைய கம்ப்ளைண்ட்டும் கிளியர் ஆகும் வரைக்கும் அவங்களுக்கு எக்ரிமெண்ட். இன்னொரு தொழிலாளருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இதை கிளியர் பண்ணிட்டு வாங்க, இந்த பணிப்பெண்ணுடைய இந்த ஓட்டுநருடைய இந்த தொழிலாளருடைய பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கட்டம் நாங்கள் நிச்சயமாக அந்த தொழிலாளருக்கு நாங்கள் எக்ரிமெண்ட் வழங்குகிறோம். புதிதாக நீங்கள் ஒருத்தர் எடுக்கணுமா இருந்தால் முதல்ல பழைய ஆக்களுடைய பிரச்சனைகளை முடிங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலன்னா ஏஜென்ட்டுகளுடைய கைக்கூலிகளாக அதிகாரிகள் மாறினார்கள் என்றால் நிச்சயமாக எங்களுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாது. இதோ இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ தொழிலாளர்கள் தொடர்ந்தும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டே தான் இருப்பாங்க. சவுதி தூதரகமே தயவு செய்து சரியான ஒரு நடவடிக்கைகளை எடுங்க, ஆக்டிவாக செயல்படுங்க. சில நேரங்களில் உங்களுக்கு இந்த தகவல்கள் கிடைக்காமல் போகலாம், சிலருடைய பிரச்சனைகள் கிடைக்காமல் போகலாம். என்னுடைய ஆதரவாளர்களே பார்வையாளர்களே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறது ஒன்று தான். உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால்
தயவு செய்து முடிந்த வரைக்கும் முதலாவது வீடியோ பண்ணுறதையோ சோஷியல் மீடியாவிலோ போடுறதை விட்டுட்டு வீடியோக்கள் மூலம் சாதிக்க முடியாத கூட சில நேரங்களில் நம்ம அதிகார பட்டத்தில் சாதிக்கலாம். பீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். யார் சரி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் அனுப்பி பீரோவில் கட்டாயம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் உங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கலன்னா அடுத்தது சோஷியல் மீடியா மூலம் நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம், வீடியோக்கள் ஷேர் பண்ணி. ஆனால் முதலாவது சட்ட ரீதியாக முயற்சி பண்ணுங்கள். வீடியோ போடுறதால எல்லா நேரமும் அதிகாரிகளுடைய கண்களுக்கு பார்வைக்கு போகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்கள்.